அத்தியாயம் 15. அதிர்ச்சி அதிர்ச்சி. தான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாது போனால் அந்த மனம் என்ன பாடுபடுமோ அப்படி தவித்து கொண்டிருந்தாள். அம்மா அப்பா என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் தன்னை பெற்றோர்களிடமிருந்து பிரித்து கொண்டு வந்தவர்கள் என்று அறியும்போது இதயத்தை குத்தி கிழித்து ரணமாக்கியது. உடல் தோய்ந்து விழும் நிலையில் இருந்தாலும் அவர்கள் தனக்கு செய்த துரோகத்திற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்துடன் மங்களத்தின் முன்னே சென்று நின்றாள். உங்களுக்கு வேண்டிய காசு பணம் தானே, அப்புறம் எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? எத்தனை கொலை, எத்தனை துரோகங்கள், இதெல்லாம் செஞ்சதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது? என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க? எதுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்றாள் ஆங்காரமாக. அவரோ அப்பொழுதும் அடங்காமல், இந்த பாருடி, இத்தனை வருஷமாக உனக்கு சோறு போட்டு பார்த்துக்கிட்ட எங்ககிட்ட நன்றியே இல்லாமல் பேசுறியே, வெக்கமா இல்லை என்று அவள் முதுகில் அடித்தார். ஆத்திரம், கோபம், அழுகை என அவளை உணர்ச்சிகள் மாறி மாறி அலைக்கிழிக்க, என்னோட வாழ்க்கையே மொத்தமாக அழிச்சு வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எத்தனை நாள் மற்றவங்க குடும்பம் போல ஏன் நம்ம குடும்பம் இல்லைன்னு தனிமையில் அழுதுருக்கேன் தெரியுமா? என்னோட தோழிகளோட வீடுகளுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கும் அன்பும் அரவணைப்பும் ஏன் இங்கே கிடைக்கலைன்னு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். எனக்கு அந்த நாட்களை எல்லாம் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? இதோ எங்கள் அம்மா ஒத்த பிள்ளையை பெற்றுட்டு அதையும் பறி கொடுத்துட்டு தன்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையை ஒரு ஜடம் போல வாழ்ந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க என்று அழுதவளை தன்னோடு அணைத்து கொண்டார் சரோஜா. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டதை உணர்ந்து கொண்ட சகுந்தலா அவர்களை எல்லாம் அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்கிற தீவிர பாவனையில், இந்தா நிறுத்து, ஓவரா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத, நீ எங்கள் மகள்தான் நிரூபிக்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, இப்போவே இதுகளை எல்லாம் விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் கோபமாக. அதுவரை அங்கு நடந்தவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செழியன் அவரின் முன்னே வந்து, என்ன பண்ணுவ? இவ எங்கள் வீட்டு பொண்ணுன்னு நிரூபிக்க எங்ககிட்ட 1000 ஆதாரம் இருக்குது, உன்னை இவ்வளவு நாள் சும்மா விட்டதே தப்பா போச்சு என்றான் உருமலாக. சகுந்தலாவோ தெனாவட்டாக, என்ன மிரட்டுறியா? இதை போல எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், போனா போகுதுன்னு பார்த்து பதமாக சொன்னால் கேட்க மாட்டீங்க என்றவர் ராதாவின் பக்கம் திரும்பி, உன் மாமனுக்கு ஃபோனை போடுறே, அப்படியே உங்கள் வீட்டுக்காரனையும் வர சொல்லு என்றார். செழியன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு, வர சொல்லுங்க, பார்த்துருவோம் என்றான். அவனை இலக்காரமாக பார்த்து, மரியாதையாக இவளை விட்டுட்டு இவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடி போயிடு, என் தம்பி மனுஷனே இல்லை மிருகம், அவனுக்கு இவ மேலே ஒரு கண்ணு, உன்னை போட்டு புரட்டி எடுத்துருவான், ஜாக்கிரதை என்றார் மிரட்டலாக. ஏளன புன்னகையுடன் அவரை பார்த்தவன், நீங்கள் எனக்கு கொடுக்குற டைம் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை, அவங்களும் வரட்டும், இத்தனை வருஷமாக எங்கள் குடும்பத்துக்கு பண்ணின துரோகத்துக்கு மொத்தமாக தூக்கிடுறேன் என்றான். ராஜலக்ஷ்மியும் சரோஜாவும் சத்யாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவளால் ஏமாற்றத்தையும் அழுகையும் சமாளிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அந்நேரம் மாடிப்படியில் படபடவென்று சத்தம் கேட்க வீட்டின் கதவு படார் என்று திறக்கப்பட ஓங்கு தாங்காக ஒருவன் உள்ளே நுழைய, அவனை தொடர்ந்து காக்கி பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கொண்டு அவனை விட உயரம் கம்மியாக ஒருவன் பின்தொடர்ந்தான். இருவரின் முகங்களையும் பார்க்கும்போது கொலை, திருட்டு என்ற எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் அஞ்சாதவர்கள் போல இருந்தனர். உயரமாக இருந்தவன் சகுந்தலாவின் அருகே சென்று, என்னக்கா, என்ன பிரச்சனை என்றான் சுற்றி நின்றவர்களை சந்தேகமாக பார்த்து கொண்டே. அவன் வந்ததும் அவருக்கு மேலும் தெனாவட்டு ஏற அவர்களை கையை காமித்து, இதோ நிற்கிதுங்களே, இதுங்க நாம் வச்சுட்டு வந்த மிச்சம், இவளோட ஆத்தாலும் மாமன் குடும்பமும் இதுங்களை தூக்கி வெளியில் போடுங்க என்றார் நக்கலாக. ராதாவிடம் திரும்பி, இந்தாடி இந்த கழுதை இழுத்துட்டு வா என்று கதவு பக்கம் நகர்ந்தார். மாமனும் ராதாவின் கணவனும் செழியனை நோக்கி நகர அந்நேரம் கதவை தடாலடியாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் காவல்துறையினர். அதை எதிர்பார்க்காதவர்கள் அதிர்ந்து போய் பார்க்க செழியன் மாமன்காரனை தள்ளிவிட்டு அவர்களின் முன்னே சென்றவன், இவங்க தான் சார் என்றான். சகுந்தலாவும் மங்களமும் உள்ளே வந்தவுடனேயே போலீஸ் அழைத்து விவரங்களை சொல்லியிருந்தான் செழியன். மாமன்காரனோ ஏய் என்று பயத்துடன் அங்கிருந்து வெளியே வர முயன்றான். அவனது சட்டையை பிடித்து தடுத்து நிறுத்திய இன்ஸ்பெக்டர், எங்கே ஓடுற என்று இழுத்து பிடித்தார். ஏன் சார், என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? நாங்கள் எதுவுமே பண்ணலையே என்று துள்ளினான். அவன் கழுத்து மேலேயே 4 போட்டவர் ராஸ்கல்
ஒழுங்கா நில்லு என்றவர் செழியன் பக்கம் திரும்பி சொல்லுங்க என்றார். சகுந்தலாவின் பக்கமும் மங்களத்தின் பக்கமும் கையை காண்பித்தவன், இவங்க ரெண்டு பேரும் 23 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பாவையும் மாமாவையும் கொலை பண்ணிட்டு எங்கள் மாமா பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு என்றான். சகுந்தலா மங்களத்திடம் கண்ணை காண்பிக்க அவர் அதை புரிந்து கொண்டு நெஞ்சில் அடித்து கொண்டு, புருஷன் போனாலும் பெத்து வளர்த்த பொண்ணை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் சார். இந்த பையன் அவளை மயக்கி தாலியை கட்டிவிட்டு என்னென்னவோ சொல்கிறான். நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க என்று அழ ஆரம்பித்தார். ராஜலக்ஷ்மி கடுப்பாகி சத்யாவை விட்டு வந்தவர், சார் இவளுங்க பொய் சொல்கிறாளுங்க, இதோ எங்கள் மருமகளை தான் இவ தான் தூக்கிட்டு வந்தா என்றார் கோபமாக. மங்களம் பாய்ந்து இன்ஸ்பெக்டரின் கால்களை பிடித்து கொண்டு, சார் என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சார், இந்த தெருவில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க சார், அவங்களுக்கு தெரியும் என்று அழ ஆரம்பித்தாள். வாசலில் போலீஸ் வண்டி வந்ததிலிருந்து கவனித்து கொண்டிருந்த தெருவாசிகள் அனைவரும் வீட்டின் வாசலுக்கு வந்திருக்க மங்களத்தின் கதறலை கேட்டு மனம் கலங்கியவர்கள் இன்ஸ்பெக்டரிடம், சார் அவங்க சொல்கிறது உண்மைதான், இந்த குடும்பம் பல வருஷமாக இங்கே தான் இருக்காங்க, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் சார் என்றனர். செழியனை திரும்பி பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன சார் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வேற ஏதோ சொல்கிறீங்க என்றார். பல்லை கடித்து கொண்டு, இவங்க எல்லோருக்கும் உண்மை தெரியாது சார் என்றவன், ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று ஒரு ஃபைலை எடுத்து கொண்டு வந்து அவரிடம் காட்டினான். அது சத்யாவின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அவளது குடும்ப ஃபோட்டோ. அவளை காணவில்லை என்று போலீஸில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களையும் அவரிடம் கொடுத்தான். அவளுடைய ஃபோட்டோக்களும் அவளது பிறப்பு விவரங்களும் அனைத்தும் அதில் இருந்தது. அவன் கொடுத்த விவரங்களை வாங்கி கொண்டு மாமன்காரனையும் ராதாவின் புருஷனையும் கொண்டு சென்று ஜீப்பில் ஏற்றியவர்கள் சகுந்தலாவையும் மங்களத்தையும் அழைத்து வந்து அவர்கள் வீட்டிற்குள் ஆராயத் தொடங்க, மங்களத்தின் வீட்டில் சத்யாவின் ஓரிரு சிறுவயது படங்கள் கிடைக்க அவை செழியன் கொடுத்த படத்தோடு ஒத்துப்போக அவன் சொன்னது உண்மை என்று தெரிந்து போனது. அடுத்து சகுந்தலாவின் வீட்டில் சாவித்திரி, கல்யாணம் ஆகிய இருவரின் திருமண படமும் கிடைத்திட, அதோடு சரோவின் வீட்டிலிருந்து திருடப்பட்ட நகைகளில் சிறு சிறு நகைகள் 1-2 அங்கு கிடைக்க போலீசாருக்கு அவர்களின் தில்லுமுள்ளு தெரிந்து போனது. தெருவாசிகளோ அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தனர். மங்களத்தின் மீதும் சகுந்தலாவின் மீதும் ஏதோ தவறான வழக்கு போடப்பட்டிருப்பதாக எண்ணினார்கள். ஓரளவிற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்ததும் இனியும் தாமதிக்க வேண்டியதில்லை என்று உணர்ந்த இன்ஸ்பெக்டர் மங்களத்தையும் சகுந்தலாவையும் ஜீப்பில் ஏற்ற முயன்றார். இருவரும் கொய்யோ முய்யோ என்று கத்தி தெருவாசிகளின் நம்பிக்கையை சம்பாதிக்க முயன்றனர். அதில் ஓரிருவர் முன் வந்து, சார் புதுசாக வந்தவங்களை நம்பி இவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க, பாவம் சார், தனியாக இருக்க லேடிஸ் என்றனர். ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த செழியன் வேகமாக அவர்கள் முன்னிலையில் வந்து நின்று, நீங்கள் பரிதாபப்படும் நிலையில் இவங்க இல்லை, இத்தனை நாள் பார்த்த இவங்க யாரும் நல்லவங்க இல்லை, இதோ நிற்கிறாங்களே இந்த அம்மா சகுந்தலா, இவங்க தான் இறந்து போன அந்த ஆளோட பொண்டாட்டி, நீங்கள் சம்சாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆளோட வப்பாட்டி, இந்த பொண்ணு அவளுக்கு பிறந்த பொண்ணு ஆனால் என்றவன் சத்யாவை இழுத்தவர்கள் முன் நிறுத்தி, இவங்க அப்பாவையும் எங்கள் அப்பாவையும் கொன்னுட்டு இந்த கும்பலை இவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க, இவங்க பொண்ணு இல்லை என்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். இப்படியும் நடக்குமா என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்து கொண்டனர். அதன் பின்னர் யாரும் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. மங்களம் அழுது ஆகாத்தியம் செய்து பார்த்துவிட்டு ஒரு வழியாக ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள். இன்ஸ்பெக்டரிடம் அனுமதி கேட்டு அவர்கள் அருகில் சென்றவன் சகுந்தலா எதிர்பார்க்கும் முன் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை ஒன்றை கொடுத்து, இது நம்பிக்கை வைத்த குடும்பத்துக்கு துரோகம் செய்ததுக்கு, அடுத்து எங்கள் அப்பாவையும் மாமாவையும் கொன்னதுக்கு, அதுக்கு மேலே என் மனைவி மேலேயும் என் தம்பி மேலேயும் கேவலமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்ததுக்கு என்று இருவரையும் கன்னமாக அரைந்து தள்ளிவிட்டான். அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கு இது தேவைதான் என்று பார்த்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் அவனிடம் பேசிவிட்டு மேலும் சில ஆதாரங்களை தருமாறு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அதுவரை நடந்த அனைத்தையும் சிலை மாதிரி பார்த்து கொண்டு நின்ற சத்யா அனைவரின் பார்வையும் தன் மீது அனுதாபத்தோடு பதிவதை பார்த்து மன அழுத்தம் தாங்காது அப்படியே மயங்கிச் சரிந்தாள்.